அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் மிஸ் யூ திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் சித்தார்த். இவருக்கு திரைப்படத்துல இயக்குனர் அப்படின்னு ஒரு லட்சியம். ஏன்னா சினிமாவை ரொம்ப நேசிப்பாரு. அதுக்காக கதைகளை தேடி பல இடங்களுக்கு டிராவல் பண்ணுவாரு. அப்படித்தான் அவருடைய நண்பர் கருணாகரனுடைய பெங்களூர் வீட்டுக்கு போயிருப்பாரு. சென்னையிலிருந்து பெங்களூருக்கு போகும்போது போற வழியில கதாநாயகி போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் சித்தார்த்துக்கு அவர் ரொம்ப பிடிச்சு போயிடும். அதாவது பார்த்தோன்ன காதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான் பார்த்ததுமே கதாநாயகி அவருக்கு பிடிச்சு போயிருது. பெங்களூர்ல பிரம்மாண்டமான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. அந்த அடுக்குமாடி குடியிருப்புல தான் கருணாகரன் தங்கி இருப்பாரு. அவருடைய காபி ஷாப்பும் அந்த அடுக்குமாடி வளாகத்திலே இருக்கும். அந்த காபி ஷாப்ல உட்கார்ந்து கதாநாயகி கணக்கு பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் ஆடிட்டர். அவர் கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது யதார்த்தமா சித்தார்த்தை பார்த்துறாரு. அவரை பார்த்ததும் சித்தார்த்துக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. ஏன்னா கும்பிட போன தெய்வம் எதிர வந்த மாதிரி இங்க கதாநாயகியே உட்கார்ந்துருக்காங்க. அவரை பார்க்கணும், பழகணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டவருக்கு அவரே எதிரில் உட்கார்ந்தா சும்மா இருப்பாரா? அவருக்கு பிடிச்ச காப்பியை போட்டு கொடுப்பாரு. அவர் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவாரு. இதை பார்த்துட்டு கருணாகரனுக்கு ஆச்சரியமா இருக்கும். வந்ததுமே லவ்வா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு கதாநாயகியை நேசிப்பாரு. அவர்கிட்ட பழகுறதுக்கு, பேசுறதுக்கு, அதாவது வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாரு. அடிக்கடி சந்திக்கிறதுனால பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் அவர்கிட்ட நெருங்கி பழகுவதற்கு சித்தார்த்து கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா பெண் இல்லையா, வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம், உடனே பேசிட முடியுமா? அதனால தயங்கி தான் பேசுவாரு. ஒரு நாள் கதாநாயகிய வில்லன் குழு சூழ்ந்துக்கும். அவர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். சும்மா இருப்பாரு. கதாநாயகன் பார்த்துக்கிட்டு போய் அடிப்பாரு, சண்டை போடுவாரு, எல்லாரையும் வீழ்த்துவாரு, கதாநாயகியை காப்பாத்துவாரு. கதாநாயகி காப்பாத்துனா கதாநாயகி காதல் பண்ணுவாங்களா? ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க, கண்டுக்காம இருப்பாங்க. இருந்தாலும் கருணாகரன் உசுப்பேத்துவாரு. நல்லா பழகுற, பேசுற, அவங்க நல்லா தான் மரியாதை பழகுறாங்க, அதனால போய் காதலை சொல்லிடு, மனசுலயே வச்சுக்காத அப்படின்னு சொல்லிடுவாரு. இவரும் போய் கதாநாயகி கிட்ட தன்னுடைய காதலை சொல்லுவாரு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, நான் காதலிக்க விருப்பம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. தன்னை ஒரு பொண்ணு நிராகரிச்சுட்டா அப்படிங்கும்போது கதாநாயகங்களை சும்மா இருக்க முடியுமா? ரொம்ப உடஞ்சு போயிடுவாரு. நண்பன்கிட்ட பேசுவாரு, வேதனைப்படுவாரு. இருந்தாலும் ஓப்பனா அந்த பொண்ணு பேசுச்சு இல்லையா, அதை பாராட்டுவாரு. இருந்தாலும் நண்பர் கருணாகரன் என்ன பண்ணுவாருனாக்க, நீ ஊருக்கு போ, அம்மா கிட்ட பேசு, அம்மா மூலமா குடும்பத்தோட குடும்பம் பேசினாங்கன்னாக்க கல்யாணம் வரும் இல்லையா, கல்யாணம் வந்தா அப்புறம் காதலிச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு. சித்தார்த்த சென்னைக்கு வர்றாரு. அம்மாவை கூப்பிடுறாரு. அம்மா அந்த மாதிரி ஒரு பொண்ணை விரும்புறேன், அவரை என்னை கட்டி வை, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகியோட போட்டோவை காட்டுவாரு. கதாநாயகியோட போட்டோவை பார்த்ததும் அம்மாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, சித்தார்த்தோட நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க 3 பேரையும் வர வச்சு விஷயத்த சொல்லி சித்தார்த்திட்ட பேச சொல்லுவாங்க. முதல்ல இந்த பொண்ணை தான் உனக்கு பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. முதல்ல அந்த பொண்ணை எடுத்ததுமே நீ கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படலை. அந்த பொண்ணோட அப்பாவும் உங்க அப்பாவும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால, அவங்க பேசி கேட்டுக்கிட்டதுனால அவங்களுக்காக நீ கல்யாணம் பண்ணிட்ட. ஆனா பிடிக்காம தான் வாழ்ந்த. ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு பிரிஞ்சிட்டீங்க அப்படிங்கிற தகவலை நண்பர்கள் சொல்றாங்க. இதை கேட்டதும் சித்தார்த்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. அதாவது தன்னுடைய மனைவியையே காதலிச்சிருப்பாரு. இப்ப எப்படி சேர முடியும்? தானே விருப்பப்பட்டு ஒரு விவாகரத்தை கொடுத்துட்டு 2 வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் மறந்துட்டேன், இப்ப நான் விரும்புறேன் அப்படி சொன்ன பொண்ணு ஒத்துக்குவாங்களா? எப்படி ஒத்துக்குறாங்க? சித்தார்த் ஒரு விபத்துல மாட்டினார் இல்லையா, அது ஒரு கொலை முயற்சி. அது எப்படி நடந்தது, எதுக்காக நடந்தது, கதாநாயகியை தாக்குறதுக்காக ஒரு வில்லன் கூட்டம் வந்துச்சு இல்லையா, அவங்க யாரு, இப்படி நிறைய விஷயங்களை மீதி படம் பேசுது. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காதல் படம். காதல் படம்னா நகைச்சுவை, கலகலப்பான காதல் காட்சிகள்லாம் இருக்கும். டிராவல்ஸ்ல தான் முதல் பாதி போகுது. 2ஆம் பாதியில மனைவியை புறக்கணிப்பதற்கான காரணம், சேருவதற்கான காரணம்னு பல தகவல்களை இந்த படம் சொல்லுது. இருப்பினும் படம் முழுக்க பெங்களூர்ல கருணாகரன், சென்னையில நண்பர்கள் பாலசரவணன், லொல்லு சபா மாறன், சஷ்டிகா, இந்த 3 பேரும் காமெடியோடு கலகலப்பு விட்டுறாங்க. இந்த படத்துல சித்தார்த் ரொம்ப அழகா இருக்காரு. அதாவது காதல் படம் இல்லையா, காதலிக்கணும் இல்லையா, காதலிக்கணும், காதலிக்கப்படணும், அதனால ரொம்ப அழகா இருக்கிறாரு. டான்ஸ்ல எல்லாம் சிறப்பா ஆடி இருக்கிறாரு. அதே போல கதாநாயகிட்ட பேசும்போது, நண்பர்கள்ட்ட பேசும்போது, அம்மா கிட்ட பேசும்போது, வில்லன்ட்ட பேசும்போது, இப்படி பல இடங்கள்ல அவருடைய அருமையான நடிப்பை கொடுத்திருக்கிறாரு. சுப்புலட்சுமிங்கிற கதாபாத்திரத்துல, அதாவது கதாநாயகியா ஆஷிகா ரங்கநாத் நடிச்சிருக்காங்க. பஸ்ல இடத்துக்காக சண்டை போடுறதுல இருந்து, தன்னை கதாநாயகன் நிராகரிக்கிற போதும் சரி, தன்னை விரும்பும் போதும் சரி, அந்த கேரக்டருக்கு என்ன தரணுமோ அந்த ரியாக்ஷனை கொடுத்து ரசிகர்கள் மனசுல
இடம் பிடிக்கிறாரு. அதே மாதிரி கருணாகரன், பாலசரவணன், லுல்லு சபா மாறன், சஸ்திகா இந்த 4 பேரும் சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி காமெடியில அள்ளிக்கிட்டு போறாங்க. படம் முழுக்க அவங்களுடைய ஸ்கோர் பிரமாதமா இருக்கு. நாயகனின் அப்பாவாக ஜெயபிரகாஷ், நாயகனின் அம்மாவாக அனுபாமா, நாயகியின் அப்பாவாக பொன்வண்ணன், வில்லனால் கொலையுண்ட இளைஞனின் அம்மாவாக ரமா, மந்திரியாக லோகி சவான்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு காதல் படம். காதலுக்கு தகுந்த மாதிரி ஃபீல் கொடுக்கணும் இல்லையா? அந்த வேலையை சிறப்பா செஞ்சிருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் KG வெங்கடேஷ். ஒவ்வொரு பிரேமும் கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி ஒளிப்பதிவு இருக்கு. தினேஷ் பொன்ராஜ் படத்தொகுப்பு செஞ்சிருக்கிறாரு. ஒரு காதல் படத்துக்கு தேவையான அழகான படத்தொகுப்பு, அதாவது கண்ணை உறுத்தாத படத்தொகுப்பு படத்துல இருக்கு. நடன காட்சிகளை தினேஷ் மாஸ்டரோட ஸ்டெப்ஸ் அழகா இருக்கு. துள்ளலான நடன அசைவுகளை கொடுத்திருக்காரு. படம் காதல் படம், கலகலப்பா இருக்கணும் இல்லையா? நகைச்சுவை காட்சிகள்லையும் சென்டிமெண்டான காட்சிகளையும் கோபமான காட்சிகளையும் அருமையான வசனத்தை கொடுத்திருக்கிறாரு அசோக். ஆக்ஷன் படம் என்றால் அதுக்கு தகுந்த மாதிரி இசையை கொடுக்கும் ஜிப்ரான் இந்த படம் காதல் படங்கிறதுனால கதையோடு பயணிக்கும் இசையை தந்து மனதில் நிற்கிறார். ஒரு கலகலப்பான காதல் படத்தை தயாரித்திருக்கிறார் சாமுவேல் மேத்யூ. அதாவது ஒரு குடும்பம் இருக்குது, அதுல கணவன் மனைவி இருப்பாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. மனைவி ஊருக்கு போயிட்டா கணவன் நிம்மதியா இருக்க முடியுமா? எதை மிஸ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? தூங்க முடியுமா? சாப்பிட முடியுமா? எப்ப வருவா? அவ முகத்தை பாப்பா அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? அது மாதிரிதான் இந்த படத்தோட கதை. பிடிக்காத பெண்ணை குடும்பத்தினர் கேட்டு கொண்டதுனால, கட்டாயப்படுத்தினதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட நெருங்கி பழகவும் முடியாம வாழவும் முடியாம விலகி போற கதாபாத்திரம். அதே கதாபாத்திரம் மனநிலை மாறிய பிறகு அவரை காதலிக்குது. ஆனா அவ ஏத்துக்கல. அவளை மிஸ் பண்ணிட்டு வாழ முடியாது இல்லையா? மிஸ் ஆன ஒரு மிஸ்ஸஸின் கதையை அழகாக, அதாவது டிராவல்ல தான் கொண்டு போறாரு. அதே சமயத்துல ரசிக்க வைக்கிறாரு இயக்குனர் என் ராஜசேகர். இது ஒரு கலகலப்பான காதல் டிராமா. ஏன்னா காட்சிகளை கதைக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அமைச்சிருக்கிறாரு. ஆனாலும் ரசிக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாரு. பொழுதுபோக்கணும், நல்ல ஒரு காதல் படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் திருப்தியா இருக்கும். பொழுதுபோக்கணும் மட்டும் இல்ல, அதாவது மிஸ் பண்ணக்கூடாது, மனைவியை மிஸ் பண்ணக்கூடாது, காதலியை மிஸ் பண்ணக்கூடாது, உறவுகளை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிஸ் பண்ணிட்டோம்னாக்க நாம எதையோ இழந்துருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா பாருங்க. என்ன நேயர்களே, மிஸ்யூ திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.